சுவிசேஷகனுடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும்? what should be an attitude of an evangelist? சுவிசேஷகன் என்று சொல்லுகிறோம்ல, எப்படி இருக்கணும்னா 2 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷகத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்போ என்ன ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு காணப்படுது அப்படின்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது எனக்கு கடமை. ஏன்னா எனக்கு சுவிசேஷம் மிக தெளிவாக ஆண்டவராலே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு புரிகிறது. நான் என்ன பண்ண வேண்டும்? மற்றவர்களுக்கு சொல்லுவது என்னுடைய கடமையாய் அது காணப்படுகிறது என்று சொல்லி, இதுல நான் பெருமை பாராட்டுவதற்கு, என்னை உயர்த்துவதற்கு இதுல ஒன்றுமே கிடையாது, இது ஜஸ்ட் என்னுடைய கடமை அப்படி சொல்றாரு. இதுதான் it should be an attitude of an evangelist. அடுத்ததாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும் வசனங்களில, நான் நட்டேன், அப்போலோ தண்ணீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் அவனுடைய கூலியை பெறுவான். அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பணத்தை தருவாரு, சம்பளம் கொடுப்பாரு அப்படின்றதான மீனிங் இல்லை. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இது கடமை. எனக்கு எப்பொழுது சத்தியம் தெரிவிக்கப்பட்டதோ, நான் எப்பொழுது அதை புரிந்து கொண்டோனோ, அதற்கு பின்பு என்னுடைய கடமையாக அது மாறுகிறது. மற்றவர்களுக்கு அதை கொண்டு செல்லுவது என்னுடைய கடமையாக மாறுகிறது. அப்படி நான் அந்த கடமையை நான் செய்யல அப்படின்னு சொன்னா எனக்கு ஐயோ என்று பேசுகிறவர் சொல்லுகிற, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சனா என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? நீர் பாய்ச்சிக்கிறவன் நானா இருக்கணும், இல்லைன்னா இன்னொருத்தனா இருக்கணும். ஆனால் விளைய செய்கிறவர் தேவனே. ஆனபடினாலே அதனுடைய மகிமையை நானோ அல்லது நீர் பாய்ச்சுகிறதான இன்னொரு மனிதனோ எடுத்துக்கொள்ள முடியாது. இவர்கள் 2 பேருமே ஊழியக்காரர்களாய் தான் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் என்ன எப்படி பலனை கொடுப்பாரு? எப்படி பலனை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவனவன் அதற்குரிய கூலியை பெறுவான்னா, கடைசி நாளிலே ஆண்டவர் வரும்போது என்ன சொல்றார்? உண்மையும் உத்தமும் உண்மையான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. இன்னொருத்தன் கடமையை செய்யாத காணப்படுகிறவனை பார்த்து என்னதான் சொல்லுவாரு? அது உங்களுக்கே நான் விட்டு விடுகிறேன், போய் நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. அப்ப பவுல் சொல்லுகிறான், எப்படி என்னுடைய ஆட்டிடியூட் காணப்பட வேண்டும், என்னுடைய எண்ணம் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னா, இது ஏன் கடமை, என் கடமையை நான் என்ன பண்றேன்? நான் செய்யறேன். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ எனக்கு தெரியாது. நான் நடுகிறேன், நான் விதைக்கிறேன், தண்ணீர் பாய்ச்சுகிறேன், பாய்ச்சிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் விளைய செய்கிறதோ கர்த்தர். அது விளையும் போது அதற்குரியதான மகிமையை நான் எடுத்துக்கொள்றது இல்லை, சந்தோஷம் எனக்கு உண்டாகும். ஏன்னா நான் பாத்தீங்கன்னா இதற்காக உழைத்திருக்கிறேன் அப்படின்றதான சந்தோஷம் உண்டாகும். ஆனா அதுல ஒரு பெருமையும் ஒரு மேன்மையுமே கிடையாது. ஏனென்று சொன்னால், ஆண்டவரே என்னை பயன்படுத்தினார், விளைய செய்கிறதும் அவர் தான், அவனையும் நாளைக்கு அவர் தான் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார் என்றதான ஒரு மனநிலை, ஒரு ஆட்டிடியூட் காணப்படுச்சு பாருங்க. அதுதான் நமக்கும். எத்தனை கோடி ஜனங்களை நீங்க கர்த்தருக்குள்ள நடத்தி இருந்தாலும் உங்களுடைய ஆட்டிடியூட் இப்படி இருந்தாதான் நீங்க உண்மையான சுவிசேஷகனாக நீங்க காணப்படுகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம்.